ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ எப்படி இந்தியன் கான்ஸ்டியூஷன் உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டிமாண்டை வைக்காங்க. 1895 அன்னி பெசன்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹோம் ரூல் பில் அப்படின்ட்டு ஒரு பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதில் பேசிக் ஹியூமன் ரைட்ஸை நீங்கள் இந்தியன்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு பில் வைக்காங்க. அண்ட் 1922 மகாத்மா காந்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற டைட்டிலில் எங் இந்தியாவில் ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ அதுலேயும் இந்தியர்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்காங்க, அவங்களோட கான்ஸ்டியூஷனோட விஷஸ் எப்படி இருக்கணும்னு இந்தியன்ஸ் அவங்களோட கான்ஸ்டியூஷனை எதிர்பார்க்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தார். அண்ட் 1924 மோதிலால் நேரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதாவது ஜவஹர்லால் நேருவோட அப்பா, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நேஷ்னல் டிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைக்கார். அதாவது இந்த மொத்த நாட்டோட டிமாண்டே இதுதான் அப்படின்ட்டு ஒரு ரெசல்யூஷனை வைக்கார். 1925 என்ன பண்ணுறாங்கன்னா, அகெயின் காமன்வெல்த் ஆஃப் இந்தியா பில் அதை பாஸ் பண்ணுறாங்க. அன்னி பெசன்ட் அவங்க அதை பாஸ் பண்ணுறாங்க. ஆனால் இது டிஃபீட் ஆகிட்டு. ஸோ இந்த காமன்வெல்த் பில்லோட கான்ட்ரிபியூட்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா, அன்னி பெசன்ட், தேஷ் பகதூர் சப்ரு அண்ட் விஎஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கு அப்படின்னா, 1928 நேரு ரிப்போர்ட். ஸோ நேரு என்ன பண்ணுறாருன்னா, இந்த கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு அவுட்லைனாக ஒரு டிராஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. ஸோ அண்ட் அதை சப்மிட் பண்ணுறாரு 1928. ஸோ இந்த ரிப்போர்ட்டோட நிறைய விஷயங்களை தான் இப்போ நம்மளோட கான்ஸ்டியூஷனை நம்ம இன்கார்பரேட் பண்ணியிருப்போம். அண்ட் 1934 எம்என் ராய் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் உருவாக்குறதுக்கு முதல்ல ஒரு கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளின்னு ஒன்று தேவை அப்படிங்கிற ஐடியாவை ஃபர்ஸ்ட் டைம் எம்என் ராய் சொல்கிறாரு. ஸோ இவர் தான் கம்யூனிஸ்ட் மூமெண்ட்டுக்கு ஒரு பயனியராக இருக்கார். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். அண்ட் 1935 இதே விஷயத்த காங்கிரஸ் டிமாண்ட் பண்ணுறாங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் டிமாண்ட் பண்ணுறாங்க. அண்ட் 1936 லக்னோ செஷன் நடக்குது. ஸோ இந்த லக்னோ செஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கான்ஸ்டியூஷனை எந்த ஒரு அவுட் சைடு அத்தாரிட்டியும் நமக்கு தரக்கூடாது, நம்ம தான் அந்த கான்ஸ்டியூஷனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அக்செப்ட் பண்ணுறாங்க. 1937 எஸ் சத்யமூர்த்தி அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த ரெசல்யூஷனில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1935 ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அண்ட் அதே விஷயத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஐஎன்சி ஹரிபுரா செஷன் அதுலேயும் டிமாண்ட் பண்ணுறாங்க. அண்ட் 1938 ஜவஹர்லால் நேரு என்ன சொல்கிறார் அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஃப்ரீ இந்தியாவை அவுட் சைடு இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல் ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி மூலமாக ஃப்ரேம் பண்ணணும் ஆன் த பேசிஸ் ஆஃப் அடல்ட் ஃப்ரான்சிஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சென்டென்ஸ் கொடுத்து இதை யார் சொன்னா அப்படின்ட்டு கேட்பாங்க. வித்தவுட் அவுட் சைட் ரெஃபரன்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் அடல்ட் ஃப்ரான்சிஸ், இது யார் சொன்னா அப்படின்னா ஜவஹர்லால் நேரு 1938 சொல்லியிருப்பார். அண்ட் 1940 என்ன ஆகும் அப்படின்னா, ஆகஸ்ட் ஆஃபர். ஸோ இந்த ஆகஸ்ட் ஆஃபரில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபைனலாக நம்மளோட டிமாண்டுக்கு அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஸோ த டிமாண்ட் வாஸ் அக்செப்டட். அண்ட் 1942 தான் கிரிப்ஸ் மிஷன் வருவாங்க. ஸோ அந்த கிரிப்ஸ் மிஷனில் யாரெல்லாம் அந்த கேபினட் மிஷனில் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லார்ட் பெத்திக் லாரன்ஸ், சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் அண்ட் ஏவி அலெக்சாண்டர். இதுலேருந்து கூட கொஷின் கேட்பாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பர்சன் கொடுத்துட்டு இந்த 4 பர்சனில் யாரெல்லாம் கிரிப்ஸ் மிஷனில் இன்க்ளூட் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ லார்ட் பெத்திக் லாரன்ஸ், ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் அண்ட் ஏவி அலெக்சாண்டர். ஸோ முஸ்லீம் லீக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்களுக்கு கான்ஸ்டியூஷன்லாம் இந்த இதுக்குள்ளே நாங்கள் வரலை, எங்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா, இந்தியாவை ரெண்டாக டிவைட் பண்ணி 2 செப்பரேட் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிஸாக எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் லீக் கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இந்த கிரிப்ஸ் மிஷன்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, எங்களுக்கு வேண்டாம் இது
அப்படின்னு சொல்லிட்டு கிரிப்ஸ் மிஷனை வந்து முஸ்லீம் லீக் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன நடக்குது அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி. ஸோ இப்போ வந்து நமக்கு ஆகஸ்ட் ஆஃபர்லேயே வந்து பிரிட்டிஷ் வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி நம்மளோட டிமாண்டுக்கு எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா 1939 வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆனனால அவங்களுக்கு வந்து நம்மளோட சோல்ஜர்ஸை இன்வால்வ் பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லாமல் நம்மக்கிட்ட இந்த விஷயத்துக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை வந்து உருவாக்குறோம். அந்த அசம்பிளி மூலமாக நம்ம வந்து ஒரு கான்ஸ்டியூஷனை இந்தியாவுக்காக ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இந்தியாவில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புளில் இருந்து 1/10 லேக்காக ப்ரப்போர்ஷன் கொடுத்து அவ்வளோ பர்சன்ஸை வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ அது எத்தனை பேர் அப்படின்னா 389. ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் வந்து எத்தனை பேர் அப்படின்னா 389. ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து எப்போவும் செட்டப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 1946. ஸோ இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. நவம்பர் 1946 கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து கான்ஸ்டியூண்ட் ஆகுது. யாருக்கு கீழே அப்படின்னா அண்டர் கேபினட் மிஷன் பிளான் கீழே. ஸோ இப்போ டோட்டல் மெம்பர்ஸ் எத்தனை அப்படின்னா 389. இதில் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவிலேருந்து எத்தனை பேர் அப்படின்னா 11, ப்ரொவின்சஸ்லேருந்து 292, அண்ட் தென் 4 சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ் அதுலேருந்து 4, அண்ட் தென் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லேருந்து 93. ஸோ டோட்டலாக 389. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் என்ன, இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட்ஸ் வந்து எப்படி அலாட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பாப்புலேஷன் அடிப்படையில் தான் சீட்ஸை வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. எந்த மாதிரி அப்படின்னா 1/10 lakh. ஸோ 1 seat ஃபார் பெர் 10 lakhக்கு. அண்ட் செகண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பிரிட்டிஷ் ப்ரொவின்சஸை வந்து எப்படி 3 பிரின்சிபல் கம்யூனிட்டிஸில் டிவைட் பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா முஸ்லீம், சீக்ஸ் அண்ட் ஜென்ரல். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. சென்டென்ஸ் வந்து இன்கரெக்ட் சென்டென்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்கிற மாதிரி கூட இதை வச்சு கொஷின்ஸ் கேட்கலாம். அண்ட் தென் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 93 மெம்பர்ஸ் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஹெட் ஆஃப் த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து அந்த 93 மெம்பர்ஸை வந்து நாமினேட் பண்ணுறாங்க. அண்ட் மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எலெக்டட் மெம்பர்ஸ் தான். ஸோ மற்ற மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் மூலமாக எலெக்டட் ஆனவங்க. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் உள்ள மெம்பர்ஸ் வந்து ஹெட் ஆஃப் த பிரின்ஸ்லி ஸ்டேட் மூலமாக நாமினேட் ஆனவங்க. ஸோ நம்மளோட கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து எப்படி சொல்கிறோம் அப்படின்னா பார்ட்லி எலெக்டட் அண்ட் பார்ட்லி நாமினேட்டட் பாடி. ஸோ இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஸோ கொஷின் வந்து இதில் கூட வந்து கேட்பாங்க, பார்ட்லி எலெக்டட் அண்ட் பார்ட்லி நாமினேட்டட். ஸோ இந்த மெம்பர்ஸ் எல்லாம் வந்து பார்ட்லி எலெக்டட். ஸோ இந்த எலெக்டட் மெம்பர்ஸ் வந்து டைரக்ட்லி எலெக்டட் ஆர் இன்டைரக்ட்லி எலெக்டடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இன்டைரக்ட்லி எலெக்டட் பீப்புள் தான். ஏன்னா அப்போ வந்து லிமிட்டட் ஃப்ரான்சஸ் தான் இருந்துச்சு. யாரெல்லாம் டேக்ஸ் பே பண்ணுறாங்க, யாருக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி இருக்குது, யாரெல்லாம் எஜுகேட்டடாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஃப்ரான்சஸ் ஓட்டு போடுறது இருந்துச்சு. ஸோ இது வந்து என்னென்னா இன்டைரக்ட் எலெக்ஷன் பை லிமிட்டட் ஃப்ரான்சஸ். ஸோ அண்ட் தென் இந்த எலெக்ஷன் வந்து ஜூலை டு ஆகஸ்ட் 1946 நடக்குது. அண்ட் இதில் வந்து ஐஎன்சி வந்து 208 சீட்ஸு, முஸ்லீம் லீக் வந்து 73 சீட்ஸு, அண்ட் ஸ்மால் குரூப்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் வந்து 15 சீட்ஸை வந்து எடுக்காங்க. ஸோ மொத்தம் வந்து 296 சீட்ஸ் வந்து ஃபில் ஆகுது. அண்ட் 73 இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்குள்ள சீட்ஸ் வந்து என்னென்னா ஃபில் ஆகலை. ஏன்னா அவங்க வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் அந்த ப்ராசஸ்க்குள்ளே அவங்க வந்து வர விரும்பலை. ஸோ இப்போ வந்து 1946 நவம்பரில் வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து கான்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க. பட் இந்த எலெக்டட் பர்சன்ஸ் எல்லாரையுமே சேர்த்து எப்போ மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 9, 1946 தான் வந்து ஃபஸ்ட்டு மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இன்னொரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா இதில் வந்து மகாத்மா காந்தி அண்ட் ஜின்னா இவங்க 2 பேருமே வந்து இந்த அசம்பிளிக்குள்ளே வந்து இன்க்ளூட் ஆகலை. ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 9, 1946. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 211 மெம்பர்ஸ் இருந்தாங்க. 296 டோட்டல் மெம்பர்ஸ், அதில் வந்து 211 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த முஸ்லீம் லீக்ல உள்ள 73 பீப்புள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களாம் வந்து இதை பாய்காட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களோட குறிக்கோள் ஃபுல்லுமே வந்து செப்பரேட்டாக எங்களுக்கு வந்து பாகிஸ்தான்னு ஒரு கண்ட்ரி வேணும் அப்படின்ட்டு இருந்தனால அவங்க இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை வந்து இவங்க வந்து இதுக்குள்ளே கலந்துக்கலை. ஸோ ஃபர்ஸ்ட் டெம்பரரி பிரசிடென்ட் ஆர் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி யார் அப்படின்னா டாக்டர் சச்சினானந்த சிங்கா. ஸோ இதுவும் வந்து கொஷின் அடிக்கடி கேட்பாங்க. அண்ட் தென் டிசம்பர் 11, 1946 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு 2 days கழிச்சு நமக்கு வந்து ஒரு பிரசிடென்ட் வந்து எலெக்ட் பண்ணி எடுக்காங்க. அவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஸோ இந்த பிரசிடென்ட் வைக்கிற முறை வந்து யார்கிட்டேருந்து நம்ம எடுத்துருக்கோன்னா ஃப்ரெஞ்ச் ப்ராக்டிஸ். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ப்ராக்டிஸ், டெம்பரரி பிரசிடென்ட் அண்ட் தென் வந்து எலெக்ட் பண்ணி ஒரு பிரசிடென்ட் எடுக்கிறது வந்து ஃப்ரெஞ்ச் ப்ராக்டிஸ். அண்ட் தென் 2 வைஸ் பிரசிடென்ட்ஸ் இருந்திருக்காங்க. அவங்க யாரான ஹெச்சி முகர்ஜி அண்ட் விடி கிருஷ்ணமாச்சாரி. அண்ட் தென் டிசம்பர் 13 என்ன நடக்கும் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு, அதாவது ஃபஸ்ட்டு சிட்டிங் வந்து டிசம்பர் 9, 1946. ஸோ அதில் வந்து இன்டீரியம் பிரசிடெண்ட்டாக டாக்டர் சச்சினானந்த சிங்கா இருக்காங்க. அண்ட் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் அட்டெண்டட் வந்து 211. அண்ட் செகண்ட் வந்து எப்போ அப்படின்னா டிசம்பர் 11, 1946. அதுவும் இம்பார்ட்டண்ட்டு, 2 days கழிச்சு. ஸோ அன்னைக்கு வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து பிரசிடென்ட் ஆகுறாரு. அண்ட் நெக்ஸ்ட் 2 days கழிச்சு, அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேட்டு, டிசம்பர் 13, 1946 நேரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்ட்டு ஒரு இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. சரியா? ஸோ வென் டிட் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வாஸ் ரிலீஸ்டு அப்படின்ட்டு கேட்பாங்க. என்னைக்கு அப்படின்னா டிசம்பர் 13, 1946. ஸோ இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை தான் ப்ரியாம்பிளில் சொல்லப்பட்ட நிறைய விஷயங்கள் ப்ளஸ் நம்மளோட கான்ஸ்டியூஷனை பற்றி சொல்லப்பட்ட நிறைய விஷயங்களை வந்து இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனில் வந்து நேரு வந்து இன்க்ளூட் பண்ணி பாஸ் பண்ணியிருப்பார். இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை எப்போ எல்லாரும் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஜனவரி 22, 1947, அதாவது 1 month கழிச்சு கிட்டத்தட்ட. ஸோ ஜனவரி 22, 1947. ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் அண்ட் அடிக்கடி கன்ஃபியூஸ் பண்ணுற பாயிண்ட்டும் கூட. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், டோட்டலாக இந்த மாதிரி எத்தனை செஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 செஷன்ஸ் நடந்திருக்கும். ஸோ அதில் வந்து ஒர்க்கிங் செஷன்ஸ் எத்தனை அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 11 செஷன்ஸ். ஸோ இது கூட கேட்பாங்க. டைரெக்டாக ஒர்க்கிங் செஷன் கேட்காம எத்தனை செஷன்ஸில் நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து ஃப்ரேம் ஆச்சு அப்படின்ட்டு கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து 11 செஷன்ஸ். லாஸ்ட் செஷன் எப்போ அப்படின்னா ஜனவரி 24, 1950. ஸோ இந்த டேட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை வந்து கலைச்சிருவாங்க. அண்ட் தென் என்னென்னா சேஞ்சஸ் பை இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947. ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலி பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து என்னென்னா நமக்கு இன்னும் சுதந்திரம் பற்றி பிரிட்டிஷ் வந்து கவர்மெண்ட் எதுவுமே சொல்லியிருக்காது. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மட்டும் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நம்மளோட டிமாண்டை மட்டும் தான் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் போட்டதுக்கப்புறம் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாருமே ஓகே நமக்கு ஒரு வேளை இண்டிபெண்டன்ஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஹோப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ 6 ஸ்டேட்ஸ் வந்து அசம்பிளிக்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட பார்ட் ஆகுறாங்க. அவங்க யாரெல்லாம் அப்படின்னா பரோடா, ஜெய்ப்பூர், ரேவா, பிகானர், பட்டியாலா அண்ட் உதய்பூர். அண்ட் மவுண்ட் பேட்டன் பிளான், அதாவது ஜூன் 3, 1947. ஸோ இதுதான் வந்து மவுண்ட் பேட்டன் பிளான். அவர் வந்து ஸோ இந்தியா அண்ட் பாகிஸ்தான் 2 ஸ்டேட்டாக இந்தியாவை பிரிங்க அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுப்பாரு. அதுதான் மவுண்ட் பேட்டன் பிளான். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா நிறையா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் 3 சேஞ்சஸ் வந்து நடக்கும். என்ன அப்படின்னா ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வந்து போட்டுட்டாங்க. ஸோ என்ன ஆகும்னா அசம்பிளி என்ன பண்ணுன்னா கான்ஸ்டியூஷனை வந்து ஃபுல் சொவரைன் பாடியாக வந்து ஃப்ரேம் பண்ணும். ஆல்ரெடி வந்து பிரிட்டிஷ் வந்து
நிறைய லாஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரியில் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த லாவை அல்டர் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா ஒர்க்கையுமே வந்து கான்ஸ்டியூஷன் பண்ணலாம். அதுதான் வந்து என்ன, கேன் ஃப்ரேம் எனி கான்ஸ்டியூஷன். அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து 2 பாடியாக ஆக்ட் ஆகும். என்னென்னா கான்ஸ்டியூஷன் பாடியாகவும் ஆக்ட் ஆகும், லெஜிஸ்லேட்டிவ் பாடியாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ கான்ஸ்டியூஷன் பாடி அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்போ வந்து ஆக்ட்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணுவாங்க, சட்டங்களை வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அரசியல் அமைப்பை வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. லெஜிஸ்லேட்டிவ் பாடியில் வந்து சட்டங்களை போடுவாங்க, சட்டங்கள் எல்லாம் போடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ரெண்டு ஃபங்க்ஷன்ஸை வந்து செயல்படும். ஸோ இது வந்து கான்ஸ்டியூஷன் பாடியாக ஆக்ட் ஆகும்போது டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து பிரசிடெண்ட்டாக இருப்பார். அண்ட் அது ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பாடியாக ஆக்ட் பண்ணும்போது, சட்டங்களை இயற்றும் போது அது வந்து ஜிவி மாவாலங்கர் அவர் வந்து பிரசிடெண்ட்டாக இருப்பார். ஸோ இதுவும் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டு. இதுலேருந்தும் கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. கான்ஸ்டியூஷன் பாடியாக இருக்கும்போது யார் பிரசிடெண்ட்டாக இருப்பா, அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் பாடியாக இருக்கும்போது யார் பிரசிடெண்ட்டாக இருப்பா அப்படின்னு கேட்பாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் யார் அப்படின்னா ஜிவி மாவாலங்கர். இவர் தான் வந்து ஃபஸ்ட் பிரசிடெண்ட்டாக இருப்பார், ஃபஸ்ட்டு ஸ்பீக்கராக இருப்பார். அண்ட் தேர்டு என்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னா, ஸோ இண்டிபெண்டன்ஸ் மவுண்ட் பேட்டன் பிளான் சொல்லும் போதே வந்து சொல்லியிருப்பாங்க, பாகிஸ்தான் தனியாக ஒரு கண்ட்ரி ஃபார்ம் ஆக போகுது அப்படின்ட்டு. ஸோ முஸ்லீம் லீக் வந்து டோட்டலாகவே வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் வந்து போயிடுவாங்க. ஸோ நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி பிஃபோர் எவ்வளோ பர்சன் இருந்தாங்க அப்படின்னா 389 இருந்தாங்க. அதாவது டோட்டல் கவுண்ட் ஃபார் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து 389 இருந்தாங்க. ஸோ இப்போ பாகிஸ்தான் வந்து தனியாக ஆக போகுது அப்படிங்கிறப்போ அந்த கவுண்ட் எல்லாமே டிக்ரீஸ் ஆகி 299 ஆகுது. ஸோ அன்டிவைடட் இந்தியாவில் வந்து 389 இருந்துச்சு. ஆஃப்டர் இந்தியா டிவைட் ஆனதுக்கப்புறம் அந்த மெம்பர்ஸ் வந்து 299 ஆகுறாங்க. அண்ட் தென் இதுக்கப்புறம் நம்மளோட கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்தியா வந்து காமன்வெல்த்தில் வந்து மெம்பர்ஷிப் ஆகுது. அதாவது பிரிட்டிஷ்க்கு கீழே இருந்த கண்ட்ரீஸ் எல்லாமே வந்து காமன்வெல்த் கண்ட்ரீஸாக அதில் வந்து இணைகிறாங்க. ஸோ அதில் வந்து இந்தியா வந்து ஃப்ரம் மே 1949 மெம்பர்ஷிப் ஆகுறாங்க. அண்ட் தென் நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாக் அண்ட் நேஷ்னல் ஃப்ளாகை வந்து எப்போ அடாப்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஜூலை 22, 1947. ஸோ இதுவும் வந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். எப்போ அடாப்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஜூலை 22, 1947. நம்மளோட நேஷ்னல் சாங் அண்ட் நேஷ்னல் ஆந்தம் எப்போ அடாப்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது லாஸ்ட்டாக ஒரு செஷன் நடந்திருக்கும் நம்ம பார்த்தோம், அந்த செஷனில் தான் வந்து டிசால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த செஷனில் தான் வந்து அடாப்ட் பண்ணுவாங்க நேஷ்னல் சாங் அண்ட் நேஷ்னல் ஆந்தம். அண்ட் நேஷ்னல் எம்ப்ளமை வந்து எப்போ அடாப்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட ரிபப்ளிக் டே அன்னைக்கு தான் அடாப்ட் பண்ணுவாங்க, ஜனவரி 26, 1950. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மவுண்ட் பேட்டன் பிளான் வந்து June 3, 1947. அதாவது June 3, 1947 தான் மவுண்ட் பேட்டன் வந்து இந்தியா அண்ட் பாகிஸ்தான் 2 கண்ட்ரீஸாக ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ இது வந்து ஜூனில் சொல்லியிருப்பாரு. ஸோ ஜூலையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாகை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் மந்த்தே. ஸோ ஜூலை 22, 1947 நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாகை அடாப்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் அடுத்த நெக்ஸ்ட் மந்த் என்ன அப்படின்னா ஆகஸ்ட் 15, 1947 நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த ஆர்டரை வந்து மறந்துடாதீங்க. அந்த நேஷ்னல் ஆந்தம் அண்ட் நேஷ்னல் சாங் அந்த நேஷ்னல் எம்ப்ளம் இதெல்லாம் வந்து 1950 நடக்கும். நெக்ஸ்ட் ஒன், நம்மளோட கான்ஸ்டியூஷன் அசம்பிளி நம்மளோட கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ண எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 years, 11 months and 18 days. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஸோ இது வந்து கண்டிப்பாக இதெல்லாம் வந்து மறக்கவே கூடாது. இம்பார்ட்டன்ட் சொன்ன பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எவ்வளோ பீரியட்னு பார்த்தீங்கன்னா 2 years, 11 months and 18 days. கிட்டத்தட்ட 3 yearsலேருந்து 12 days கம்மியாக இருக்கும். அண்ட் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னா 64 lakhs.
ஸோ அந்த காலத்தில் வந்து 64 lakhs. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 300 crores கிட்ட ஆகும். ஸோ அப்போவே வந்து 64 lakhs கிட்ட செலவு பண்ணியிருக்காங்க. அண்ட் எத்தனை கண்ட்ரிஸோட கான்ஸ்டியூஷனை வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நியர்லி 60 கண்ட்ரிஸோட கான்ஸ்டியூஷன் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்பர் ஆஃப் டேஸ் இந்த இந்த டிராஃப்டை கான்ஸ்டியூட் பண்ண எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அதாவது இவங்க ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணி ரஃப் டிராஃப்ட் மாதிரி பப்ளிக் கிட்ட ஒப்பீனியன் கேட்பாங்க. அண்ட் தென் செகண்ட் மறுபடியும் அது எல்லாத்தையுமே சரி பண்ணி செகண்ட் டிராஃப்ட்னு ஒன்று போடுவாங்க. அதுக்கப்புறம் லெஸ் தேன் 6 monthsக்குள்ளே எடுத்து தான் டிராஃப்டை வந்து எழுதுவாங்க. ஸோ அந்த டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் பண்ண எத்தனை டேஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா 141 days, லெஸ் தேன் 6 months. ஸோ இல்லை ஃபஸ்ட்டு டிராஃப்ட்னு பார்த்தீங்கன்னா February 1948. ஸோ அப்போ வந்து ஒரு டிராஃப்டை ரிலீஸ் பண்ணி 8 months வந்து பப்ளிக் கமெண்ட் அண்ட் கிரிட்டிசம்ஸ்க்காக அலோவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு மறுபடியும் செகண்ட் டிராஃப்ட்னு சொல்லி 8 months கழிச்சுன்னா அக்டோபர் ஆயிரும். ஸோ அந்த அக்டோபரில் அகெயின் அந்த டிராஃப்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 6 months இது பண்ணி 6 months டைம் எடுத்து அந்த டிராஃப்டை வந்து கம்ப்ளீட் டிராஃப்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுதான் வந்து 141 days, லெஸ் தேன் 6 months. நெக்ஸ்ட் என்னென்னா நம்மளோட கான்ஸ்டியூஷனில் ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து எப்போ செட்டப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா November 1946. கான்ஸ்டியூஷனோட ஃபஸ்ட்டு மீட்டிங் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட ஃபஸ்ட்டு மீட்டிங் எப்போ நடந்துச்சுன்னா December 9, 1946. பட் இந்த டிராஃப்டிங் கமிட்டின்னு ஒரு கமிட்டியை வந்து எப்போ செட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம். நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் வந்து எப்போ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா August 15 கிடைக்கி. நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சி ஒரு 14 days கழிச்சு தான் இந்த கான்ஸ்டியூஷன் டிராஃப்டிங் கமிட்டி அப்படிங்கிற கமிட்டியை வந்து ஏற்படுத்துகிறாங்க. ஸோ அது எப்போ அப்படின்னா August 29, 1947. ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு இன்கரெக்டா இல்லைன்னா கரெக்டா அப்படிங்கிற இதில் கூட இதை கேட்கலாம். அண்ட் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தான் January 26, 1950 வரைக்கும் ஒரு ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட்டாக ஆக்ட் ஆச்சு. அண்டு இது வந்து எது வரைக்கும் கண்டினியூ, இந்த ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட் வந்து எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னா April 17, 1952 வரைக்கும் ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட்டாக இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தான் நடக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் எலெக்ஷனுக்கு அப்புறத்துலேருந்து நமக்கு எலெக்டட் பார்லிமெண்ட் வந்து நடக்கும். ஸோ ஃபஸ்ட் எலெக்டட் பார்லிமெண்ட் எப்போ நடக்குது அப்படின்னா May 1952. அண்ட் என்னென்னா கமிட்டிஸ் இருக்குது இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில், கமிட்டிஸ் இருக்குது. ஸோ மேஜர் கமிட்டி எத்தனைனா 8 கமிட்டிஸ் இருக்குது அண்ட் மைனர் கமிட்டிஸ் வந்து 13 இருக்குது. ஸோ இதுலேருந்து அடிக்கடி வந்து சம்டைம்ஸ் கொஷின்ஸ் வருது. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பவர் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி அண்ட் ஸ்டேட் கமிட்டி. ஸோ இதெல்லாம் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். ஸோ அவங்க தான் வந்து இந்த கமிட்டிக்கு வந்து சேர்மனாக இருப்பாங்க. ஸோ யூனியன் வர எல்லாத்துக்குமே வந்து ஜவஹர்லால் நேரு இருப்பாங்க. யூனியன் பவர் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி அண்ட் ஸ்டேட் கமிட்டி. ஸோ ஸ்டேட் கமிட்டினா டோட்டல் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ அதுவும் கிட்டத்தட்ட யூனியன் அதுதான் மீன் பண்ணுது. ஸோ யூனியன் இதுக்கெல்லாமே வந்து ஜவஹர்லால் நேரு வந்து சேர்மனாக இருப்பார். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா பட்டேல். ஸோ பட்டேல் வந்து எதுக்கலாம், சர்தார் வல்லபாய் பட்டேல். ஸோ இவர் எதுக்கலாம் அப்படின்னா ப்ரொவின்ஷியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி அண்ட் தென் அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், மைனாரிட்டிஸ், ட்ரைபல் ஏரியாஸ். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பட்டேல் இருப்பார். ஸோ ஹோல் யூனியன் அப்படின்னு சொல்லும்போது ஜவஹர்லால் நேரு இருப்பார். இப்போ வந்து ப்ரொவின்ஷியல் கான்ஸ்டியூஷன், அதாவது ஸ்மால் ஸ்டேட்ஸுக்கு அப்படின்ட்டு பார்க்கும்போது யார் இருப்பா அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் இருப்பார். அண்ட் தென் ஸ்டீரிங் கமிட்டி, ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி. ஸோ இந்த இதுக்கு யார் இருப்பாங்க அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இருப்பார். அதாவது நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், அவர் தான் வந்து இந்த ரெண்டுக்கும் சேர்மனாக இருப்பார். ஸோ இதுக்குள்ளே வந்து சப் கமிட்டிஸ் இருக்கும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு ஒரு சப் கமிட்டிஸ், மைனாரிட்டிஸ்க்கு ஒரு சப் கமிட்டிஸ் எல்லாம் இருக்கும். அது வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. பட் இந்த யூனியன் பவர் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, ப்ரொவின்ஷியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, ஸ்டீரிங் கமிட்டி, ஸோ இதெல்லாமே வந்து கொஷின்ஸை கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.